அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் அலகு 1 என்று நாம் பார்ப்பது பாடம் 3 மின்னி மின்னி. பாடலை பாடுவோமா? இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? கால் இல்லாத பந்தல், எட்டி தொட முடியாத பந்தல், ஊருக்கெல்லாம் ஒரே பந்தல். என்னன்னு பதில் தெரியுதா உங்களுக்கு? இந்த விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரிதான், நீங்கள் சொன்ன விடை வானம். வானம்ங்கிறது சரிதான். சரி, வானத்தில் தெரிகிற ஏதாவது 5 பொருட்களை எனக்கு சொல்ல முடியுமா? இங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு எப்பவுமே வானத்தை இரவு நேரத்தில் பார்த்துட்டே இருப்பா. அவளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வானத்தில் ஒன்று அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவள் பேரை சொன்னால் அவளுக்கு பிடிச்சது எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவள் பேர் என்ன தெரியுமா? மின்மினி. மின்மினிக்கு வானத்தில் மின்னக்கூடிய விண்மீன்களை ரொம்பவும் பிடிக்கும். அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த விண்மீன்களை பார்த்துக்கிட்டே இருப்பா. விண்மீன்கள் மின்னும் போது என்ன நினச்சிப்பாளா? அது தன்னை பார்த்து தான் கண்ணை சிமிட்டது அப்படின்னு நினச்சிக்குவாளா. மீண்டும் திருப்பியும் மின்மினியும் கண்ணை சிமிட்டுவாளாம். அப்படி ஒரு நாள் அவள் விண்மீன்களோட பேச தொடங்குனா. விண்மீன்கள் கிட்ட பல கேள்விகள் கேட்டா. அவ என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருப்பா உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க, என்னெல்லாம் அவ கேட்டிருப்பா? நீங்க இவ்வளவு வினாக்கள் கேட்டீங்கல்ல, உண்மையில அவ என்ன கேட்டிருக்கா தெரியுமா? இந்த பாடல்ல பார்ப்போமா? மின்னும் மின்மினி போலவே மின்னி மின்னி வானத்தில் என்னை உற்று பார்த்திடும் சின்ன சின்ன மீன்களே, என்ன அங்கே செய்கின்றீர்? எப்படித்தான் நிற்கிறீர்? அன்னை கழுத்தில் அணிந்திடும் அழகு வைர மாலையில் மின்னும் மணிகள் போலவும் வெள்ளை முத்தை போலவும் பொன்னு பூவை போலவும் மின்னிச் சிரிக்கும் மீன்களே, எட்ட நின்று பார்க்கிறீர்? இரவில் மேலே வருகிறீர்? பட்ட பகலில் எங்குதான் பறந்து செல்வீர் கூறுங்கள். இந்த பாடலின் ஆசிரியர் பே. தூரன். பாருங்க, அந்த விண்மீன்கள் கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பாருங்களேன். என்ன அங்கே செய்கிறீங்க? எப்படித்தான் அங்கே வானத்தில் நின்றுட்டுருக்கீங்க? அதாவது வைர மாலையில் மின்ற மணிகள் போல இருக்கீங்க, வெள்ளை முத்த போல இருக்கீங்க. அடுத்து என்ன சொல்கிறா பாருங்க, பொண்ணு பூவை போல இருக்கிறீங்க, நீங்கள்லாம் மின்னிச்சிரிக்கும் மீன்கள் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து என்ன சொல்கிறா? நின்று பார்க்கிறீர், இரவில் மேலே வருகிறீர், ஆனால் பட்ட பகல்ல எங்கே தான் பறந்து போவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. செய்து பழகலாம். பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த பாடல்ல உங்களுக்கு என்னெல்லாம் சொற்கள் பிடிக்குமோ அதையெல்லாம் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொற்களை எழுதினதுக்கப்புறம் ஒரே மாதிரி, அதாவது நீங்கள் எழுதின போலவே அதிகமான சொற்கள் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்கள் நண்பர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் யார், அவங்களுடைய பெயரை அங்கு எழுதுங்கள். அதே போல் ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, எத்தனை சொற்கள் ஒரே மாதிரி எழுதினீங்க அதோட எண்ணிக்கையை எழுதுங்க. அடுத்து பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் பாருங்க. நிற்கிறீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் எது? செய்கின்றீர்,
பார்க்கிறீர், வருகிறீர். அடுத்தது பாருங்க, சின்ன கொடுத்துருக்காங்க. அதே ஓசையில் முடியக்கூடிய சொல் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா என்ன. அடுத்து பாருங்க, பாடலில் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள். நீங்கள் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள் என்னென்ன அதை இங்கே எழுதுங்க. அதே போல் நீங்கள் இங்கே எழுதி இருக்கக்கூடிய சொற்களை பாடலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு கீழே அடிக்கோடு போடுங்க. தொடர் எழுதுக. இப்போ முதல் இது பாருங்கள், நல்ல நண்பன் என் நீ கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி தொடர் அமைத்திருக்கிறார்கள்? நீ என் நல்ல நண்பன். அடுத்ததற்கு நாம் தொடர் அமைப்போமா? அதற்கு முன்னால், தொடர் எழுதுறதுக்கு முன்னால் நாம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா தான் ஈஸியாக தொடர் எழுத முடியும். அப்போ தொடர் அமைக்கணும்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடியதை பாருங்கள். ஒவ்வொரு பெட்டியிலிருந்தும் ஒரு சொல்லை தான் எடுத்து 4 சொற்களை கொண்ட தொடரை அமைக்கணும். இப்போ முதல் சொல் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தில் இருக்கணும், 2வது சொல் 2 எழுத்தில் இருக்கணும், 3வது சொல் 3 எழுத்தில் இருக்கணும், 4வது சொல் 4 எழுத்தில் இருக்கணும். இப்படி தான் நீங்கள் தொடர் அமைக்கணும். புரிஞ்சுதா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், முதல் இதிலிருந்து வா அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுக்கிறோம், 2வதுலேருந்து நாம், வா நாம், 3வதுலேருந்து மரம், வா நாம் மரம், 4வதுலேருந்து என்ன எடுக்கலாம்? நடலாம், வா நாம் மரம் நடலாம். இது போன்று தான் நீங்கள் எடுத்து தொடர் அமைக்கணும். இப்பொழுது நாம் எளிதாக தொடர் அமைக்கலாம் தானே? இதில் பாருங்கள், வருவோம், வாங்கி, பலா, வா. அப்போ முதல்ல எந்த சொல் எடுப்போம்? வா, பலா, வாங்கி, வருவோம். அப்போ அடுத்தது பாருங்கள், ஐ, நீல. அடுத்து 3 எழுத்து சொல் என்ன போடலாம் நம்மங்க? மலர். ஐ, நீல, மலர் பூத்தது. அடுத்தது பாருங்கள், ஐ, யானை, பொம்மை வந்தது. இது போன்று பல தொடர்களை நீங்களும் உருவாக்கி மகிழுங்கள். அடுத்ததா தொடர்ந்து எழுதுக. தேடி தேடி தேனி வந்தது, பறந்து பறந்து பருந்து வந்தது, வளைந்து வளைந்து வண்டு வந்தது, மின்னி மின்னி மின்மினி வந்தது. நாம் தொடரை உருவாக்குவோமா, தொடர்ந்து எழுதுவோமா? கீழே படங்களும் அதற்கான சொற்களும் கொடுத்திருக்கிறார்கள், அதை வைத்து நாம் எழுதுவோம். தொடர்ந்து ஓடி ஓடி ஓணான் வந்தது, நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது, ஆடி ஆடி ஆடு வந்தது, பாடி பாடி பாப்பா வந்தாள். இது போன்று நாமும் தொடர்ந்து எழுதுவோம். அடுத்ததாக சிந்தித்து விடையளிக்க. அந்த பையன் என்ன சொல்கிறான்? அம்மா, வெள்ளரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? அப்படியா முகிலா, இதை நான் விளையும் இடத்திலேயே வாங்கினேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அம்மா வெள்ளரிக்காய் வாங்கிய இடம் எது? கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே? அது விளையிற இடம் எது? தோட்டம். அதற்கு சரி என்று குறியிடுவோம். பின்பற்றி எழுதுக. பாப்பாவின் பொழுதுபோக்கு. பாட்டு பாடுவேன், பாட்டு கேட்பேன், நடனம் ஆடுவேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எனது பொழுதுபோக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பொழுதுபோக்கை இங்கே எழுதுங்க. படம் வரைவேன், பாடம் படிப்பேன், எழுதி பார்ப்பேன், விளையாடி மகிழ்வேன். அடுத்ததாக செயல் திட்டம். பொம்மை செய்து காட்சிப்படுத்தலாம். நீங்கள் இது போன்று பொம்மைகளை செய்து உங்கள் வகுப்பறையில் காட்சிப்படுத்துங்கள். அடுத்ததாக பிடித்த செயல்பாடு எது? சரி என்று குறியிடுக. அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்த செயல்பாடு எது? என் மேடை என் பேச்சு அப்படின்னா அதற்கு சரி என்று போடுங்கள். அடுத்து படிக்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடுத்துட்டு பத்திகள் கொடுத்துட்டு படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பிடிச்சது அப்படின்னா அதற்கு டிக் போடுங்க. அடுத்து படைப்பு நேரம்
எது பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு டிக் போடுங்க. அடுத்து பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. அது பிடிச்சிருந்ததுன்னா அதற்கு டிக் போடுங்க. அடுத்ததாக மின்னி பாடலுக்கு நீங்கள் ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் இந்த பாடலை பாடுங்கள். அடுத்து நாம் பார்ப்பது நான் கற்றவை. பாடலை பிடித்த ராகத்தில் பாட தெரியும். நம்மால் முடியும் தானே? அதற்கு டிக் போட்டு நீங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு வண்ணமிடுங்கள். அடுத்து பாருங்கள், சிந்தித்து விடை கூற முடியும். நம்மால் முடியும் தானே? சரியென்று குறியிடுங்கள், நட்சத்திரங்களுக்கு வண்ணமிடுங்கள். அடுத்து பாருங்க, படித்ததை புரிந்து கொண்டு விடையளிக்க முடியும். நிச்சயம் நம்மால் முடியும். அதற்கும் வண்ணமிடுவோம். திரும்பி பார்க்கலாம். அடுத்து என்ன நடந்திருக்கும்? இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. கூட்டில் 2 குஞ்சுகள் இருக்குது. அப்போ திடீர்னு அந்த மரத்தில் ஒரு குரங்கு வந்த உடனே பயத்தில் ஒரு குருவி குஞ்சு என்ன ஆகுது, கீழே விழப்போகுது. அப்போ என்னவும் வந்துருச்சு, தாய்க்குருவியும் வந்துருச்சு. அப்போ என்ன நடந்திருக்கலாம்? இங்கே குருவியே பிடித்திருக்கலாம். தன்னோட குஞ்சு அந்த குருவியே போய் பிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த குருவி குஞ்சு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அதுவே பறந்து இருக்கலாம். அல்லது குரங்கு வாளால் பிடித்திருக்கலாம். குரங்கு போய் வாளால் பிடிச்சு அது அதனுடைய கூட்டில் வச்சிருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது சிந்திச்சு சொல்லுங்கள். அதே போல் நீங்களே பல முடிவுகளை கூறுங்கள். அடுத்த படத்தை பாருங்கள். அந்த பொண்ணு பலூன் கையில் கொண்டுட்டு வந்துட்டுருக்கா. அப்போ காற்று வேகமாக அடித்ததுனால அந்த பலூன் பறந்து போகுது. அப்போ அடுத்து என்ன நடந்திருக்கும் அதை பார்த்துட்டு அங்கே நிறைய மரத்தில் இருந்த குருவிகளும் பறந்துட்டு இருக்கு. அப்போ அடுத்து என்னெல்லாம் நடந்திருக்கும் சொல்லுங்களே, உங்களுடைய முடிவுகளை நீங்கள் சொல்லுங்கள். பலூன் பறந்து போய் அந்த கிளையில் மாட்டி இருந்திருக்கலாம். அல்லது பறந்து வர அந்த பறவையை அந்த பலூனை பிடிச்சி கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். அடுத்து சொல்லை கண்டுபிடிக்க. இது 3 எழுத்து பெயர், இறுதி 2 எழுத்து நாய், இது ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன விலங்கு? ஓநாய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்ததை நீங்கள் கண்டுபிடியுங்கள். இது 4 எழுத்து பெயர், இறுதி 2 எழுத்து நீர், தென்னை மரத்தில் கிடைக்கும். அப்போ எளிதாக கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே? இளநீர். உரிய எழுத்தை எழுதுக. மெல்லின மெய் எழுத்தை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெல்லின மெய் எழுத்து எது? இம். இப்போ ப ல இம் பழம். அடுத்து பாருங்கள், நீங்கள் எழுதுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெடில் எழுத்தை எழுதுக. இங்கே இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களில் நெடில் எழுத்து எது? ஆ. அப்போ அந்த வார்த்தை, அந்த சொல் என்ன வரும்? ஆப்பம். படத்திற்கு பொருத்தமான தொடர்களை கண்டுபிடிக்க. இங்கே கன்றுக்குட்டி கொடுத்துட்டு அதனுடைய படம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன பண்ணுது? துள்ளி குதிக்கிறது. அதற்கு டிக் போட்டிருக்கோம். புல் மேய்கிறது. அது புல் மேய்கிறதா? இல்லை. ஒளிந்திருக்கிறது, அதுவும் இல்லை. மரத்தின் கீழே உள்ளது, அது சரிதான். இது நாங்கள் கண்டுபிடித்தோம் சொல்லிட்டு அடுத்து நீங்கள் கண்டுபிடியுங்கள்னு நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கிளி வானில் பறக்கிறது, இல்லை தானே? அடுத்து பாருங்க, கிளையில் அமர்ந்துள்ளது. ஆம், அதற்கு சரி என்று குறியிடுவோம். பழம் தின்கிறது. ஆம், அதற்கும் சரி என்று குறியிடுவோம். வீட்டின் மேலே உள்ளது, இல்லை தானே? நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். இங்கே காங்கா சா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை எப்படி வேணாலும் நம்ம படிக்க தெரியணும். வரிசையாகவும் படிக்க தெரியணும், கொடுத்துருக்க மாதிரியும் நமக்கு படிக்க தெரியணும். ந ம ஞ ப க ந ச ட க ல ழ ந ழ ர ர த வ ய. அடுத்து சொற்களை படிப்போம். கடல், நலம், சரம், பணம், பகல், வயல், மணல், தந்தம், நடனம், ஏற்றம், பள்ளம், உலகம், சக்கரம், மன்னன், பழங்கள், வணக்கம். வனம், அடர்ந்த வனம், மரங்கள், அடர்ந்த வனம். ஒவ்வொரு சொல்லாக, ஒவ்வொரு வார்த்தையாக அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், வயல், அண்ணன் வயல், என் அண்ணன் வயல். கீழே உள்ளதை படிப்போமா? வனம் தந்த மரம், மரம் தந்த மலர், மலர் தந்த பழம், பழம் தந்த வனம்.
இது பார்த்திங்கன்னா அந்த தொடர் எதில் முடியுதோ அதிலிருந்து அடுத்த தொடரை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததை பாருங்கள். அண்ணன் தந்த பம்பரம், மகள் தந்த அப்பளம், என் நல்ல நண்பன், மஞ்சள் வண்ண ஊஞ்சல். அடுத்ததாக நானும் படிப்பேன் வண்ணமிடுவேன். இங்கே காங்கா சா நெடில் வரிசையில் உள்ள எழுத்துக்கள். கா, மா, தா, லா, கா, லா, ரா, டா, நா, பா, லா, யா, ஞா, ரா, நா, சா, வா, நா. கீழுள்ள சொற்களையும் படிப்போம். நாய், யார், பலா, சாரல், தாளம், பாடம், இறால், வானம், காந்தம், சாம்பல், பாயாசம், நாடகம், வளாகம், நாணயம், ஏலக்காய், தாழ்பால். அடுத்ததாக மரம், பலாமரம், காய்ந்த பலா மரம். பாடலாம், பாடல் பாடலாம், நாம் பாடல் பாடலாம். பாலம் பாலம் மரப்பாலம், கால் கால் வாய்க்கால், மரம் மரம் மாமரம், மான் மான் அந்தமான். என் மாமா வந்தார், அந்த பாப்பா யார், கப்பல் பார்க்கலாம் வா, அம்மா பழங்கள் தந்தார். நானே செய்வேன், கேட்டு விடை கூறுக. நீலகிரி மலையில் பொன்னூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கே தேயிலை தோட்டம் உள்ளது. விடுமுறை நாள்களில் தோட்டத்தின் பாதையில் குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடுவர். துண்டின் இருபுறம் பிடித்து ஓடை நீரில் மீன் பிடிப்பர். தீக்கொன்றை மரத்தின் மொட்டுகளை பறிப்பர். அதன் பச்சை தோலை நகம் போல் வைத்து கொள்வர். குறிஞ்சி பூக்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். அந்த மலர்களை சேகரிப்பர். புத்தகத்தில் வைத்து உலர்த்தி பாதுகாப்பர். பொன்னூர் கிராம குழந்தைகள் விடுமுறை நாட்களில் என்னவெல்லாம் செய்தனர்? என்னெல்லாம் பண்ணாங்க? ஓடி பிடித்து விளையாடினாங்க. துண்டை 2 பக்கமும் பிடிச்சிட்டு ஓடையில் மீன் பிடிச்சாங்க. தீக்கொன்றை மரத்தோட அந்த மொட்டுகளை பறித்து அதோட பச்சை தோலை நகம் போல் வச்சுட்டு விளையாண்டாங்க. அடுத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்களை சேகரித்து அதை புத்தகத்தில் வச்சு உலர்த்தி பாதுகாத்தாங்க. படித்து காட்டுக. கூடை, அறை, கோழி, கோலி, குப்பை. பகல், கபடி, முத்து, ஓநாய், அழகு. நண்பர், ஊஞ்சல், வீசியது, மின்மினி, வானவில். பூக்கள், இளநீர், தேடியது, தோட்டம், நாற்காலி. சிரிக்கும், விழுந்தன, ஒளிகிறேன், கிளறுகிறது, கண்ணாமூச்சி. நீங்கள் நிறுத்தாமல் எத்தனை சொற்கள் படிச்சிங்க? உங்கள் நண்பர்களோட போட்டி போட்டு படிங்க பார்க்கலாம். படித்து விடையளிக்க நெடில் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. இப்போ பாருங்க, அடை, ஏலக்காய், ஆவணி, இடியாப்பம் கொடுத்துருக்காங்க. அப்போ நெடில் எழுத்தியது ஏ, ஆ, அந்த 2 சொற்களை எழுதுவோம். ஏலக்காய், ஆவணி. அடுத்து பாருங்க, 3 தொடர்களுக்கும் பொருந்தும் ஒரே படம் எது? தோட்டத்தில் செடி, செடியில் பூ, பூவில் வண்டு. எது சரியான படம்? அதற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்ததா விடை எழுதுக. பூனைக்கு பயந்து எலி பானைக்குள் நுழைந்தது. பானைக்குள் நுழைந்தது எது? எலி. பயந்தது எது? எலி. அடுத்து வரும் தொடர் எது? எடுத்து எழுதுக. மரம் தந்த பூ, பூ தந்த காய், காய் தந்த பழம். அப்போ முடிந்ததிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா? அப்போ எது வரும்? பழம் தந்த விதை. அடுத்து என்ன செய்யலாம் பாருங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த பையன் பேப்பர் காகிதத்தாள் எடுத்து கப்பல் செஞ்சிட்டான். அடுத்து என்ன செய்யலாம்? மிதக்க விடலாம். மகிழ் பக்கம்.
உரிய இடத்திற்கு கோடிட்டு இணைக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய படங்களை பாருங்கள். அங்கே வட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல எந்த படம் சரியானதாக வரும் அதனுடன் நாம் கோடிட்டு இணைப்போம். இங்கே கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எந்த இடத்துல சரியாக வரும்னு பார்த்துட்டு அங்கே கோடிட்டு இணைப்போம். செய்து காட்சிப்படுத்தலாம். நீங்களும் இது போன்று செய்து காட்சிப்படுத்துங்கள். வரைஞ்சிட்டு அதில் வண்ண காகிதங்களை கொண்டோ அல்லது உலர்ந்த பூக்களை கொண்டோ இது போல் செய்து காட்சிப்படுத்துங்கள்.